ஒரு ஆடு வச்சு மாதம் வந்து எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பை தொடங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஒரே ஒரு ஆடு வச்சுருந்தா மாதம் எவ்வளோ லாபம் கிடைக்கும்? சிலர் வந்து இந்த யூடியூப்பில் எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க, ஒரு ஆட்டில் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து லாபம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் கணக்கு என்ன தெரியுமா? ஒரு ஆட்டை வாங்க எவ்வளவு செலவு, தீவன செலவு எவ்வளவு, ஒரு வருடத்தில் எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் அதோட உண்மையான லாபத்தை வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆடு சம்மந்தமாக, ஆடு வளர்க்குறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை வந்து நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த டவுட்லாம் அவங்க சொல்லுவாங்க. சில பேர் கேட்குற டவுட்டுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே அந்த இதுக்கு வந்து நம்ம டவுட் வந்து கிளியர் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆட்டில் தொழில் தொடங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஆடு வச்சு வந்து பெரிய லாபம் அப்படின்லாம் யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் ஆடு வளர்ப்பை கற்றுக்க வந்து ஆரம்பிக்க இது ஒரு நல்ல வழின்னு கூட சொல்லலாம். இதில் பல வெற்றிகரமான பண்ணையாளர்கள் கூட 1 அல்லது 2 ஆடுகளில் இருந்து தான் தொடங்கியவங்க. ஆனால் சிறிய அளவில் தொடங்குறது தவறு கிடையாது. சிறுதுளி தான் பெருவெள்ளமாக ஆகும். அதனால் சின்ன அளவுலேருந்து எப்பயுமே முயற்சி பண்ணுங்கள். ஒரு பெண் ஆடு வாங்க எவ்வளவு செலவு? ஒரு தரமான பெட்டை ஆடு வாங்கினா உள்ளூர் இனங்கள் வந்து 7,000லேருந்து 10,000 வரைக்கும் போகும். கன்னி ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் வரும். ஜமுனாபுரி கலப்பினம்னா 12,000லேருந்து 20,000 வரைக்கும் வரும். சராசரியாக நம்ம 12,000 மதிப்பில் ஒரு பெட்டை ஆடு வந்து வாங்குறோம் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ மாதம் தீவன செலவு, ஆடு முழுக்க வந்து மேய்ச்சலுக்கு போயிடுச்சு அப்படின்னா செலவு குறைஞ்சிரும். ஓகேங்களா? எங்கள் ஆடுகளாம் ஃபுல்லாக மேய்ச்சலுக்கு தான் போகுது. அதனால் எங்களுக்கு வந்து செலவுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் வீட்டில் வச்சு வளர்த்தா பசுந்தீவனம், நேப்பியர் புல், அகத்திக்குலை, சுபா புல், வேப்பிலை, முருங்கை இலை இது எல்லாமே கொடுக்கணும். அடர் தீவனம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கோதுமை தவிடு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 25 வரைக்கும் செலவாகலாம். சராசரியாக 20 × 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாலும் 600 ஒரு மாதத்துக்கு வரும். மருத்துவ செலவுன்னு பார்த்தா ஒரு ஆட்டுக்கு வந்து குடற்புழு நீக்க மருந்து, தடுப்பூசி, அப்புறம் அந்த கனிம கலவை மாதமாக சராசரியாக 50லேருந்து 100 வரைக்கும் வரும். சராசரியாக 75 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்த மாத செலவு எவ்வளோ ஆகும்? தீவனத்துக்கு ஒரு 600 ரூபா, மருந்துக்கு ஒரு 75 ரூபா, மற்ற செலவெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, சின்ன சின்ன செலவுகள்லாம் அது ஒரு 75 ரூபா, மொத்தம் பார்த்திங்கன்னா 750. வருமானம் எப்படி வரும்? ஆடு வளர்ப்பில் மாதந்தோறும் வருமானம் வராது. குட்டிகள் மூலம்தான் லாபம் வரும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு வருஷத்துக்கு ஆடு எத்தனை தடவை குட்டி போடும்? நல்ல பராமரிப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்தில் 2 முறை குட்டி போடும். சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து 2 குட்டிகள், வருஷத்துக்கு 4 குட்டிகள், குறைஞ்சது 2 குட்டி, அதிகபட்சமாக 4 குட்டி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குட்டிகளோட விற்பனை வந்து மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கலாமா? 6 முதல் 8 மாத வயதில் வந்து ஒரு குட்டி வந்து 5,000லேருந்து 8,000 வரைக்கும் வரும். சராசரியாக 6,000ன்னு வச்சுக்கலாம். அப்போ 4 குட்டிகளுக்கு 4 × 6 அப்படின்னு போட்டால் கூட 24,000. அப்போ 4 குட்டிகள்னால் 6,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா 24,000 வருது பார்த்திங்களா? அப்போ வருடாந்திர செலவு வந்து 750 × 12ன்னு போடுங்க. அப்போ 9,000 வரும். அப்போ வருட லாபம் எப்படி பார்க்கலாம்? வருமானம் வந்து ஒரு 24,000, செலவு வந்து ஒரு 9,000. இது வருஷத்துக்கு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 24,000ல் 9,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 15,000. அப்போ வருஷத்துக்கு ஒரு ஆட்டில் 15,000 லாபம் வரலாம். மாத லாபமாக மாற்றினா 15,000 வகுத்தல் 12 அப்படின்னு போடுங்க. அப்போ 1,250. அதாவது ஒரே ஒரு ஆட்டில் மாதம் சராசரி லாபம் 1000லேருந்து 1,500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. மேய்ச்சல் இருந்தால் உங்களோட காலையிலம், புல்வளம், மர இலைகள் இருந்தால் தீவன செலவு வந்து பாதியாக குறையும். அப்போ மாத லாபம் வந்து 1,500லேருந்து 2,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல இன ஆடு தேர்வு, கன்னியாடு, தலைச்சேரி, போயர் கலப்பினம் போன்ற இனங்களை வந்து நல்ல வளர்ச்சி தரும். இரட்டை குட்டி அதிகரிக்க சத்தான தீவனம் வந்து அவசியம். அடுத்து நோய் வராமல் பாதுகாக்கணும்.
நோய் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு ஆடாக இருந்தாலுமே அதை வந்து நல்லா நம்ம வந்து கவனிக்கிறத பொறுத்து தான் நல்லா பராமரிப்பு, குட்டிகள் ஈன்றது எல்லாமே வந்து இருக்கும். கண்டிப்பாக தடுப்பூசி, நோய் இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தடுப்பூசி போட்டுறணும். காய்ச்சல் வரல, வாய்ப்புண்ணு வரல அப்படி சொல்லிட்டு நான் தடுப்பூசி போடாமல் இருந்தேன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சரியான அதாவது நோய் வராமல் பாதுகாப்ப தடுப்பூசி தவறாமல் போடணும். பசுதீவனம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வளர்த்தா தீவன செலவு வந்து குறையும். சரியான வயசில் வந்து விற்பனை செய்யணும். அதிக நாட்கள் வச்சுருந்தா தீவன செலவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் வந்து பல தவறுகள் வந்து செய்கிறாங்க. ஒரு ஆட்டை வாங்கி 2 மாதத்தில் வந்து லாபம் பார்க்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆடு வளர்ப்புங்கிறது மெதுவாக வளரக்கூடிய ஒரு தொழில். பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 10 ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டுக்கு 1250 அப்படின்னா 10 ஆடுக்கு வந்து 12500. அப்போ மாதம் சராசரியாக 12 ஆடுகள் இருந்தால் 60,000க்கு மேலும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சின்ன கதை உங்களுக்கு வந்து சொல்லலாம். பல கிராமில் 2 ஆடுகளோட தொடங்கி இன்று 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை வந்து வளர்க்கும் பண்ணையாளர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நாங்களே வந்து நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அவங்க எல்லாருமே ஒரே நாள்லேயே வந்து அவ்வளோ ஆடுகளை வந்து வளர்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தொடர்ச்சியாக உழைப்பு காரணமாக தான் வளர்ந்துட்டு வராங்க. ஒரு ஆட்டில் வந்து கோடீஸ்வரர் ஆக முடியுமானா முடியாது. ஆனால் ஒரு ஆடு தான் ஒரு பெரிய பண்ணையோட முதல் படின்னு கூட சொல்லியா. சரியான பராமரிப்பு செய்தால் ஒரு ஆட்டில் மாதத்துக்கு 1000லேருந்து 1500 வரைக்கும் சராசரியாக லாபம் வந்து பெறலாம். சும்மா ஏதோ நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னா 1000 1500 வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரி தான். மேலும் ஆடுகளோட எண்ணிக்கை அதிகரிக்க உங்கள் வருமானமும் கண்டிப்பாக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆடு தானே நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு ஆடு 100 ஆடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தான் முயற்சி வந்து செய்யணுமே தவிர பொறுமையாக நிதானமாக இருந்தால் தான் இந்த தொழிலில் வந்து வெற்றி பெற முடியும். ஏன்னா தோல்வியில் இருந்து தான் வெற்றி வரும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு இந்த தொழிலில் வந்து இறங்குங்க. இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் கற்றுக்கிறது, அனுபவம், மற்றவங்களோட அனுபவம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆடு வளர்ப்பு தொழிலில் இறங்குங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பு தொடர்பான பயனுள்ள தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் இப்போதைக்கு ஆடு இல்லை, இன்னும் 1 மாதம் ஆகும். இன்னும் 1 மாதத்தில் வந்து எங்கள் குட்டிகள் வந்து விற்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து அப்டேட் போடுறேன். எங்கள் குட்டி நிறைய பேர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்களே, அவங்களுக்கு வேணும்னா எங்கள் குட்டிகள் உடனே இங்கே இருக்கவங்க வியாபாரிகள் தெரிஞ்சாலே உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதனால் போட்ட உடனே கொஞ்சம் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் விற்றுறதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? சரிங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.